தமிழக பாஜகவுடைய முகம் அண்ணாமலை தாங்க. அது யாரும் மறுத்து பேச முடியாது. இப்ப நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி அண்ணாமலை பத்தி எல்லாரும் அண்ணாமலைக்கு சீட் இருக்கா இருக்கா அப்படின்னு கேட்டு இருந்த போதே நான் அந்த டைம்ல அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிடக் கூடாது அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். ஆமாங்க. அதாவது எதிரெதிரில் இருக்கிற போது நம்ம திட்டித்தாங்க ஆகணும். நீங்க அதிமுகவை எதிர்க்கிறேன், திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு நீங்க வாயில சொன்னா பத்தாது. உனக்கு தப்பி தவறி ஒரு தடவை ஓட்டு போட்டோம், உன்னால நாங்க பட்ட கஷ்டம் போதும், இனிமே எங்களுக்கு நீ வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. திமுக அண்ணாமலையுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் ஒரு இம்பாக்ட் பிளேயர். அவரு களத்துல இறங்கி இன்னைக்கு ஸ்டாலினும் உதயநிதியும் அண்ணாமலை இல்லைன்னா நான் ஓட்டு போட மாட்டேன், நாங்க நோட்டாவுக்கு போடுவேன், திமுக ஆட்சி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னவங்க அத்தனை பேருமே மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவங்களுடைய பிரச்சாரத்துக்கு வர கூட்டத்தை விட இபிஎஸோட கூட்டத்துல வர கூட்டம் ரொம்ப ஆரவாரமாவும் உற்சாகத்தோடும் காணப்படுது. அது ஏன்? அது களத்தை பிரதிபலிக்குதா? ஆமாங்க. கள நிலவரம் கண்டிப்பா அந்த கூட்டத்துடைய அந்த கலைவரம், அதாவது கூட்டத்துடைய அந்த ரெஸ்பான்ஸ் அது கண்டிப்பா பிரதிபலிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காரு, மாநாடு மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துல அவர் ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல ஒரு 10 வேட்பாளர்கள் இல்ல 5 வேட்பாளர்களை ஒட்டுமொத்தமா அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்கள பத்தின சில விஷயங்களை சொல்லிட்டு அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்றாரு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒவ்வொரு தொகுதிக்குமே போயிட்டு இருக்காரு. ஏற்கனவே கிட்டத்தட்ட 234 தொகுதிக்கும் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டாரு. இது ஒரு செகண்ட் டைம் போற மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு தொகுதிக்கும் போற போதும் வேட்பாளரை பக்கத்திலேயே நிக்க வச்சு அவரை பத்தி பேசி அவரை அறிமுகப்படுத்துறது பாத்தீங்கன்னா அது மக்கள்கிட்ட போய் இன்னும் தெளிவா போய் சேருது அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். உதயநிதி ஸ்டாலினும் ஒரு முழு மூச்சாக இந்த திமுக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் தான் அவர் தான் திமுகவை தூக்கி சுமக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை அவரு திறம்பட செயல்படுறாரு. அவரும் எல்லா தொகுதிக்கும் போறாரு. இன்னைக்கு உழைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஈக்குவலா உழைச்சிட்டு தான் இருக்காங்க. திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக முன்னாள் மாநில தலைவர், அவருடைய உழைப்பும் பாத்தீங்கன்னா அளவிட முடியாதது. ஒரு அசர உழைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நாளைக்கு 5 தொகுதி 6 தொகுதி, அந்த காரைக்குடியிலிருந்து மதுரை வந்த போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 8 தொகுதி வேட்பாளர்களுக்கு அவர் பிரச்சாரம் பண்ணார். ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே ஒரு அளவிட முடியாத உழைப்பை கொடுக்குறாங்க. மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கு, மக்கள் யார் பக்கம் இருக்காங்க அப்படிங்கறத முழுமையாக கணிக்க முடியாது அப்படின்னாலுமே களம் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு கொஞ்சம் சாதகமா அப்படியே திரும்புது அப்படிங்கிறது எல்லாருடைய பார்வை. ஏன்னா திமுக மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல அதற்கு பிறகு கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு அதற்கு பிறகு இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற நிலைமைக்கு மாறி இருக்கு. ஸோ இந்த ஷிஃப்டை நம்ம தொடர்ச்சியா நம்மளே பார்த்துக்கிட்டே இருக்கோம். நீங்க கருத்து கணிப்புகள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, அரசியல் விமர்சகர்களோட பார்வையா இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த பக்கம் விஜய் ஒரு பக்கம் ஓட்டை பிரிக்கிறார். அவர் யாருடைய ஓட்டை பிரிக்க போறாரு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியல அப்படின்னாலுமே அவருடைய வாக்கு சதவீதம் அவர் ஒரு 20% போவாரு, 22% போவாரு, 25 வரைக்கும் போவாரு அப்படின்னு சொன்னதெல்லாம் இன்னைக்கு அப்படியே சரசரன்னு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு சீனியர் லீடர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் சீனியர் லீடர்கள். அவங்க அளவுக்கு கூட உழைப்பதற்கு விஜய் தயாராக இல்லை, அவர் உழைக்கவும் இல்லை. மக்கள் அந்த உழைப்புக்குத்தான் மரியாதை கொடுப்பாங்க, உழைப்புக்குத்தான் வெகுமானம் கொடுப்பாங்க. சோ அந்த உழைப்பை யார் முழுமையாக போடுகிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக வெகுமதி கண்டிப்பா கிடைக்கும். சோ அந்த விதத்துல அதிமுக வெர்சஸ் திமுக அப்படிங்கிறது தான் களம். அதுல அதிமுக முன்னிலை பெறுகிறது. இப்பவும் ஒரு க்ளோஸ் காம்படிஷன், ஒரு கடுமையான போட்டி இருக்கு அப்படின்னாலுமே இன்னைக்கு அட்வான்டேஜ் அதிமுக தான். விஜய் சிறுபான்மையினருடைய வாக்குகளை பிரிக்கிறாரா? அது என்டிஏ கூட்டணிக்கு சாதகமா அமையுமா? இல்ல இது 2 விதமா இருக்கு. ஒண்ணு அவரு எல்லா கட்சியில இருந்தும் வாக்குகளை பிரிக்கிறார். அதிமுக, திமுக, பாஜக, பாமக, பிசிக, காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சி, எல்லா கட்சிகளிலிருந்தும் ஒரு சின்ன சின்ன பெர்சன்டேஜ் அவர் எடுக்கிறார். அது எங்க ஜாஸ்தியா எடுக்கிறாரு அப்படிங்கறத நம்மளால இப்போ கணிச்சு சொல்ல முடியாது.
திமுக ஒரு சில தொகுதிகளில் திமுகவுடைய வாக்குகளை அதிகம் பிரிக்கிறார். அதனால வந்து அந்த இடத்துல அதிமுகவுக்கு அட்வான்டேஜா வருது. ஒரு சில தொகுதிகளில் அதிமுகவுடைய வாக்குகளை அதிகமாக பிரிக்கிறார். அதனால அந்த இடத்துல வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜா வருது அப்படிங்கிறது தான் நிறைய அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தா இருக்கு. இரண்டாவது விஷயம், அவர் பிரிக்கக்கூடிய வாக்குகள் என்னன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள். அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவர் எவ்வளவு சதவீதம் பிரிக்க போகிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி ஒரு மிக வலுவா இருக்கு. அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் யாருக்கு போகும்? யாரால் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு வந்து மக்கள் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமா போகும். அந்த வகையில அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு தான் போகும். அந்த இப்ப விஜய் அப்படிங்கிற ஃபேக்டர் இல்ல அப்படின்னா அதிமுகவுக்கு கூடுதல் வாக்குகள் போகும். ஆனா விஜய் இன்னைக்கு இருக்கிறதுனால அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளிலிருந்தும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து விஜய் பிரிக்கிறார். சோ அப்ப இதையெல்லாம் சேர்த்துத்தான் வந்து நம்ம சொல்லணும். விஜய் வந்து எங்க வானத்துல இருந்து புதுசா வந்து வாக்குகள் எடுக்க போறது இல்லை. ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய வாக்குகளை தான் அவர் வந்து எடுக்க போறாரு. அது வந்து அதிமுகவுக்கும் சேதாரம், திமுகவுக்கும் சேதாரம். எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதால் அது வந்து திமுகவுக்கு கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து அட்வான்டேஜா போகுது. ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து மூன்றாக சிதறுகிறது. ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி, விஜய், நாம் தமிழர் கட்சி 3 பேரும் பிரித்துக் கொள்வதால் அந்த இடத்துல வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது வந்து ஒரு சமநிலைக்கு வருது. ஆன்டி இன்கம்பன்சினால திமுகவுக்கு பெரிய பாதிப்பில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது. சோ அதுதான் வந்து விஜயோடைய ஃபேக்டர் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். மற்றபடி வந்து அவர் எல்லா கட்சியில இருந்தும் வாக்குகளை பிரிக்கிறார். இப்ப பாஜகவுல வந்து அண்ணாமலை அவர்களுக்காக ஓட்டு போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு விஜய் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்த உடனே சரி ஓகே இவருக்கு போடலாமே அப்படின்னு சில பேர் போகலாம். ஆனா அதே சமயம் கொள்கை சார்ந்து இயங்குபவர்கள், முக்கியமாக பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சியில் கொள்கை பிடிப்போடு இயங்குபவர்கள், தேசியத்தின் பக்கம் இருப்பவர்கள், இங்க வந்து இந்திய தேசியம்னா இந்த பக்கம் வந்து தமிழ் தேசியம், அந்த கொள்கை சார்ந்து இயங்குபவர்கள் வந்து எந்த காலத்திலும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். அதனாலதான் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள் அவர் வந்து தக்க வைப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். பாஜகவுக்கும் வந்து விஜய்னால ஒரு பெரிய சேதாரம் வரப்போறது கிடையாது. ரொம்ப குறைவான சதவீதம் மட்டும்தான் அவருக்கு சேதாரம் வரும்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய தொடர்ச்சியான பிரச்சாரத்தால வந்து அந்த வாக்குகளையும் வந்து அவர் தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரச்சனை எங்க அப்படின்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான். பிளஸ் அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய பாமக மற்றும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக, மதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இஸ்லாமிய கட்சிகள், பிளஸ் நீங்க சொன்ன அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் எத்தனை சதவீதம் வந்து விஜய்க்கு போகும் அப்படிங்கறத நம்மளால கணிக்க முடியாது. ஒரு கட்டத்துல வந்து ஒரு 30% வரைக்கும் அவர் பிரிப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தாலுமே இன்னைக்கு வந்து இஸ்லாமிய சமூகமாகட்டும், கிறிஸ்துவ சமூகமாகட்டும், அவங்க வந்து இந்த பக்கம் இஸ்லாமிய சமூகங்கள் ஜமாத் மூலமாக தொடர்ச்சியா அவங்க வந்து பிரச்சாரம் பண்றாங்க. கிறிஸ்தவ சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த சிஎஸ்ஐ சர்ச்சு பிளஸ் கத்தோலிக்க சர்ச்சு அவங்க எல்லாரும் அந்த பேராயர்கள் அந்த சர்ச் இதுல வந்து முக்கியமான பொறுப்புல இருப்பவங்க எல்லாருமே வெளிப்படையா வெளியில வந்து எங்களுடைய ஆதரவு திமுகவுக்கு தான் அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பிளஸ் அவங்க வந்து சர்ச் மூலமாகவும் இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால விஜய்க்கு போகக்கூடிய அந்த சிறுபான்மை வாக்குகள் தொடர்ச்சியா குறைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். சோ அதனாலேயே வந்து அது விஜய்க்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கும், திமுகவுக்கு அது வந்து ஒரு அட்வான்டேஜா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ணாமலையுடைய தீவிர பிரச்சாரம் என்டிஏ கூட்டணிக்கு பக்கபலமா இருக்குதா? இல்ல, தமிழக பாஜகவுடைய முகம் அண்ணாமலை தாங்க, அது யாரும் மறுத்து பேச முடியாது. இப்ப நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி அண்ணாமலை பத்தி வந்து எல்லாரும் அண்ணாமலைக்கு சீட் இருக்கா அப்படின்னு கேட்டு இருந்த போதே நான் வந்து அந்த டைம்ல அண்ணாமலை வந்து இந்த தேர்தலில் போட்டியிட கூடாது அப்படின்னு நான் எழுதியிருந்தேன், வீடியோவும் போட்டிருந்தேன். அப்ப வந்து நிறைய பேர் வந்து திட்டினாங்க, அது எப்படி அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்காம இருக்கா, நீங்க வந்து எடப்பாடி கைக்குலியா மாறிட்ட அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, அண்ணாமலையை வந்து நீங்க ஒரு தொகுதியில சுருக்கிட்டு அவரு வந்து ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிக்குள்ள அவர் அடைச்சிட்டீங்க அப்படின்னா மற்ற தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ண போறது யாரு? இன்னைக்கு வந்து பாஜகவுடைய முகமாக அவரு பிரச்சாரம் பண்ணாதான் வந்து அதற்கென்று ஒரு வாக்குகள் இருக்கு. பாஜகவுடைய வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு போகணும், அதிமுகவுடைய வாக்குகள் வந்து பாஜகவுக்கு வரணும் அப்படின்னா அந்த இடத்துல அண்ணாமலை ஃபேக்டர் தேவைப்படுது. அவர் வந்து இன்னைக்கு தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆக்குவோம், திமுக ஆட்சியை அகற்றுவோம் சொல்லிட்டு இருக்கிறதுனால்தான் இந்த தொண்டர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய உற்சாகம் இருக்கு. இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் வந்து இணைந்து வேலை பார்க்கறாங்க. எல்லா தொகுதிகளையும் எல்லா இடத்திலும் பாத்தீங்கன்னா பாஜக பிளஸ் அதிமுக தொண்டர்கள் இணைந்து, கூட்டணி கட்சிகள் இணைந்து
தொடர்ச்சியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து இங்க தேவையானது. சோ அண்ணாமலை வந்து அந்த விஷயத்தை தான் இங்க நடத்தி காட்டியிருக்காரு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் வந்து அண்ணாமலை இல்லைன்னா நான் ஓட்டு போட மாட்டேன், நாங்க நோட்டாவுக்கு போடுவேன், திமுக ஆட்சி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னவங்க அத்தனை பேருமே இன்னைக்கு ஒருமித்த கருத்தோட இல்ல இல்ல நம்ம வந்து தாமரைக்கு தான் ஓட்டு போடணும், திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க. அதிமுகவா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதிமுகவுக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து அண்ணாமலையுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயர். அவரு களத்துல இறங்கி இன்னைக்கு ஸ்டாலினும் உதயநிதியும் வந்து சொல்லக்கூடிய பொய்களுக்கு ஆதாரத்தோட வந்து பதில் சொல்லக்கூடியவர், புள்ளி விவரங்களோட பதில் சொல்லக்கூடியவர். திமுக வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னா உடனடியாக அதை உடைக்கக்கூடிய வல்லமை வந்து இன்னைக்கு அண்ணாமலை கிட்ட தான் இருக்கு. சோ அதையும் வந்து அவர் தொடர்ச்சியா ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு அப்படிங்கிற போது அவருடைய பிரச்சாரம் வந்து இந்த தேர்தல்ல ஒரு எக்ஸ் ஃபேக்டர். அது வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா எல்லா அரசியல் விமர்சகர்களும் ஆராய்ச்சியாளர்களும் அதை பத்தி கண்டிப்பா பேசுவாங்க. அவருடைய பிரச்சாரம் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுத்திருக்கு அப்படிங்கறத பத்தி பேசுவாங்க. மறுபடியும் அப்ப அந்த டைம்லயும் நம்ம கண்டிப்பா பேசுவோம். அண்ணாமலை, தினகரன் இவங்க இபிஎஸ் குறித்து முன்னாடி பேசினத திமுகவினர் இப்போ வீடியோவா பரப்பி வராங்க. உதயநிதியும் அது குறித்து பேசி இருக்கிறாரு. ஆமாங்க. அதாவது எதிரெதிரில இருக்கிற போது நம்ம திட்டித்தாங்க ஆகணும். நீங்க வந்து அதிமுகவை எதிர்க்கிறேன், திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு நீங்க வாயில சொன்னா பத்தாது. அதிமுகல இருக்கிறவங்களை திட்டணும், திமுகல இருக்கிறவங்களை திட்டணும். அப்பதான் மக்கள் நம்பி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. மக்களும் அப்ப அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. நீங்க வந்து அதிமுகவை எதிர்த்து நான் களமாடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள்னு சொன்னாலும் மக்கள் நம்பி ஓட்டு போட மாட்டாங்க. யார் யாரு அப்படின்ட்டு போயிருவாங்க. அதே மாதிரி தான் திமுகவும். இப்ப திமுக கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கிறவங்களும் அப்படித்தானே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒரு 6-7 வருஷமா ஒத்துமையா இருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த சண்டையெல்லாம் மக்களுக்கு பழசாயிடுச்சு. இப்ப இந்த அதிமுகவும் பாஜகவும் 2024ல பிரிஞ்சிருந்தாங்க, அப்ப சண்டை போட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த சண்டை வந்து நம்மளுக்கு புதுசா தெரியுது. ஆனா உண்மை என்ன அப்படின்னா அரசியலை பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த விஷயம் நல்லா புரியும். போன தேர்தல்ல அவங்க எதிர்த்து வேலை பார்த்தாங்க. 2 பேரும் எதிர்த்து நின்னாங்க. அப்படி இருக்கிற போது அவங்க வந்து அதிமுகவை திட்டித்தான் ஆகணும், அதிமுக காரங்க பாஜகவை திட்டித்தான் ஆகணும். அப்பதான் வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. சோ அதுதான் வந்து அரசியல். சோ இந்த அரசியல் மக்களுக்கு புரியும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணிக்குள்ள இருக்காங்க. கூட்டணிக்குள்ள இருக்கிற போது அந்த பழைய விஷயத்தையெல்லாம் வந்து நம்ம பேச முடியாது. அப்படி பேசினா ஸ்டாலினை பத்தி வைகோ சொன்னதையெல்லாம் வந்து திமுக காரங்க என்னைக்காவது வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்களா? இதே விசிக கட்சி தலைவர் திருமாவளவன் அவர் வந்து கருணாநிதியை பற்றியும் ஸ்டாலினை பற்றியும் திமுகவை பற்றியும் எப்படியெல்லாம் பேசியிருக்காரு. அதற்கெல்லாம் இன்னைக்காவது அவங்க விளக்கம் கொடுத்திருக்காங்களா? அந்த காலகட்டத்துல தேவையாக இருந்தது பேசினார்கள். இன்னைக்கு அவங்களே என்ன சொல்றாங்க? ஸ்டாலின் தான் மாபெரும் தலைவர், ஸ்டாலின் தான் வந்து பிரதமரா வரணும் ரேஞ்சுக்கு அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதேதான் வந்து இங்கேயும் நடக்குது. இங்க வந்து இன்னைக்கு தேவை என்ன? இன்றைய அரசியல் தேவை என்ன? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு சொல்லியாச்சு. எடப்பாடி பழனிசாமியை உதயநிதியும் ஸ்டாலினும் தாக்குறாங்க அப்படிங்கிற போது அவரை டிஃபெண்ட் பண்ண வேண்டியது அண்ணாமலை அவர்களுடைய கடமை, கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கடமை. அதைத்தான் திரு அண்ணாமலை அவர்கள் செய்யறாரு. அதே மாதிரி பாஜகவை வந்து ஸ்டாலினும் உதயநிதியும் திமுகவும் தாக்கி பேசும்போது அதை டிஃபெண்ட் செய்ய வேண்டியது எடப்பாடி பழனிசாமியின் கடமை, அதிமுகவினரின் கடமை. அதை அவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலா வந்து செய்யணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ செய்யறாங்க. இப்ப உதாரணத்துக்கு இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை எடுத்துக்கிட்டீங்கன்னா தொகுதி மறுவரையறை இது ஏன் இப்ப கொண்டு வராங்க? பாஜக எதற்காக கொண்டு வராங்க? தமிழகத்துக்கு வந்து வஞ்சிக்கிறாங்க அப்படி இப்படின்னு ஸ்டாலின் சொல்ற போது எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பதில் சொல்றாரு. தமிழகத்துக்கு வந்து எந்த விதமான குறையும் இருக்காது அப்படிங்கறத அமித்ஷாவும் மோடியும் உறுதி கொடுத்திருக்காங்க. நீங்க ஏன் பொய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு. சோ அந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி டிஃபெண்ட் பண்ணணும். வேற வழியே இல்லை. அதுதான் அரசியல். அதனால இது வந்து மக்களுக்கு தெரியும். உதயநிதி வந்து எடப்பாடி பழனிசாமியை திட்டுறாரு அப்படின்னா அது வந்து தொடர்ச்சியா ஒரு தரக்குறைவாவே திட்டிட்டு இருக்காரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி திருப்பி அடிக்கிறாரு. திருப்பி அடிச்ச உடனே அவங்க எல்லாம் அழறாங்க. அதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நேத்து வரைக்கும் நீ பேசுனீங்க, அவர் வந்து ஏதாவது சொன்னாரா, ஏதாவது பேசினாரா? இன்னைக்கு அவர் திருப்பி அடிச்ச உடனே நீங்க பாட்டுக்கு ஒப்பாரி வைக்கிறீங்களே, இது என்ன அரசியல் அப்படிங்கிறத மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த அரசியல் புரியும். எதன் அடிப்படையில அதிமுகவுக்கு தமிழக வாக்காளர்கள் வாக்களிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுக அரசுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இல்ல வாரிசு அரசியலா? முக்கியமா வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தாங்க. அதுதான் வந்து எக்ஸ் ஃபேக்டரா இருக்கும்.
திமுக வந்து தோற்றது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா தான் இருக்கணும். அதுதான் என்னுடைய பார்வையும். ஏன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி போற இடம் இந்த எல்லாத்துலயுமே சொல்றாரு. 3 மாசத்துல நான் வந்து கஞ்சா இல்லாத தமிழ்நாடா நான் மாத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து ஜெயலலிதா அம்மாவை வந்து ஒரு உதாரணம் காட்டுறாரு அப்படிங்கிற போது அதை வந்து மக்கள் விரும்புறாங்க. ஏன்னா இந்த ஆட்சி மாற்றம் நடந்தா தான் இந்த கஞ்சா போதை மருந்து பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்கும் அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதற்காக வேணும் ஆட்சி மாற்றம் நடந்தே ஆக வேண்டும் அப்படிங்கறத மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இரண்டாவது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில முக்கியமா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் குற்றங்கள், பிளஸ் வந்து திமுக உறுப்பினர்களுடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், கவுன்சிலர்கள் இவங்களுடைய அராஜகங்கள், இவங்களுக்காக காவல்துறை செயல்படுவது, அதனால பொதுமக்கள் பாதிக்கப்படுவது, இதுதான் வந்து மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கும். அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, 2 கட்சியும் கண்டிப்பா ஊழல் பண்ணுவாங்க. 2 கட்சியும் வந்து கண்டிப்பா கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். ஆனா திமுக ஆட்சியில இருக்கக்கூடிய ஒண்ணு அதிமுக ஆட்சியில் இல்லைன்னா அது வந்து பப்ளிக்கை யாரும் டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டாங்க. அதிமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களை வந்து அவங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டாங்க. மக்களுக்கு வந்து தொல்லை கொடுக்க மாட்டாங்க. மக்களை வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அதுதான் வந்து அதிமுக ஆட்சிக்கு தொடர்ச்சியாக மக்கள் ஓட்டு போடுறதுக்கான காரணம். இவங்க சொல்லுவாங்க நாங்க 25 வருட கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கடந்த 50 வருடங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுகவை விடவும் அதிமுக தான் அதிகமா ஆண்டிருக்கு. கிட்டத்தட்ட அவங்க 32 வருஷம் ஆண்டிருக்காங்க. என்ன காரணம்? ஏன்னா அவங்க நீ என்னதான் திரும்பினாலும் என்னவோ பண்ணிட்டு போ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, என்ன டிஸ்டர்ப் பண்ற யாருமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான் மக்களுடைய முடிவு. இந்த தேர்தலும் அதுதான். உனக்கு தப்பி தவறி ஒரு தடவை ஓட்டு போட்டோம், உன்னால நாங்க பட்ட கஷ்டம் போதும், இனிமே வந்து எங்களுக்கு நீ வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. திமுகவால ஸ்டாலினால வந்து அவங்களுடைய அந்த கட்சி தலைவர்களை, கவுன்சிலர்களை, எம்எல்ஏக்களை, கட்சி உறுப்பினர்களை இவங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னைக்கு காவல்துறை வந்து அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு. காவல்துறை வந்து அவங்க தொடர்ச்சியா கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சாதாரண பொதுமக்கள் கேஸ் கொடுத்தா வந்து யாரும் எடுக்கிறது இல்ல. அதுவே வந்து திமுக கட்சிக்காரங்களுக்கு வந்து ஆதரவா வந்து காவல்துறை செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இது எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த தேர்தலில் மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கும். பிரதமரும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டுல தீவிரமா பிரச்சாரம் செய்யல அப்படின்ற பார்வை இருக்குது. அது ஏன்? இல்ல அங்க வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்ல வந்து அஸ்ஸாம் எலெக்ஷன் இருக்கு. அதுவும் அவங்களுக்கு முக்கியம். சோ நீங்க மார்ச் எண்டுல அவர் வந்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் ஏப்ரல் 9ஆம் தேதி அந்த ஃபர்ஸ்ட் பேஸ் எலெக்ஷனுக்காக வந்து அஸ்ஸாம்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதற்கு பிறகுதான் வந்து மேற்கு வங்காளத்துக்கும் தமிழகத்துக்கும் ஒரே நாள்ல தான் தேர்தல். ஸோ இங்க வந்து கள நிலவரம் அவங்க பார்த்திருக்காங்க. நம்ம வந்து இங்க சாக போறது ஒண்ணும் இல்ல. தமிழ்நாட்டுல கண்டிப்பா அதிமுக பாஜக கூட்டணி தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு ரிப்போர்ட் போயிருந்தா கூட அவங்க வந்து இங்க வர்றதை தவிர்த்துட்டு மேற்கு வங்காளத்தை கான்சென்ட்ரேட் பண்ணலாம் இல்லையா? அப்படியும் வந்து எடுத்துக்கலாமே. இங்க வந்து கள நிலவரம் அப்படிங்கிறது வந்து அதிமுக கூட்டணிக்கு சாதகமா இருக்கு. அதே சமயம் மேற்கு வங்காளம் வந்து மிக முக்கியமான தேர்தல். கண்டிப்பா இந்த தேர்தல் அவங்க ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுனால அமித்ஷா அவர்கள் வந்து அவங்க கூடுதல் கவனம் செலுத்துறாரு. அவரே அங்க இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அங்க வன்முறை வெறியாட்டங்கள் நடக்குது. அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா வன்முறைக்கு வந்து பெயர் போனவர்கள். சோ அதனால வந்து அங்க கூடுதல் கான்சென்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. தேர்தலோட அந்த கடைசி வாரத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இங்க வரத்தான் போறாங்க. கன்னியாகுமரிக்கு வர போறாரு, ரோட் ஷோ பண்ண போறாரு. சோ அப்ப தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. ராகுல் காந்தியே இன்னும் தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வரல. ஏன் பிரதர் ஸ்டாலின் மேல அவருக்கு இவ்வளவு கோபம்? ராகுல் காந்திக்கு திமுகவை முதல்ல இருந்தே பிடிக்காதுங்க. அது நான் நிறைய தடவை வந்து பதிவு பண்ணியிருக்கேன். ராகுல் காந்தி வந்து திமுகவை மதிச்சதே கிடையாது. அதெல்லாம் போன எலெக்ஷன்ல வந்து அவர் தான் திமுக தான் வந்து ராகுல வந்து பிரதமர் வேட்பாளர்னு சொன்னாங்க. மத்த யாருமே சொல்லலையே. அப்புறம் அதுக்கு கொஞ்சம் நன்றிக்கடன் தெரிவிக்க வேண்டாமா? அவர் வந்து காங்கிரஸுக்கு வந்து அதிகாரம் கிடைச்சிட்டா அவங்க ஆடுற ஆட்டமே வேற. எப்பவுமே அவங்க அப்படித்தான். காங்கிரஸ்க்கு வந்து எப்பவுமே 2 ஃபேஸ் இருக்கு. பிஜேபியை தான் வந்து எல்லாரும் குறை சொல்லுவாங்க. ஆனா பிஜேபி வந்து எப்பவுமே கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு போகக்கூடிய கட்சி. ஆனா காங்கிரஸ் எப்பவுமே தூக்கி போட்டு மிதிக்கிற கட்சி. அவங்களுக்கு அதுவும் அதிகாரம் கிடைச்சிட்டா அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. கூட்டணி கட்சி கூட இருந்தாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்லாம் பார்க்கவே மாட்டாங்க. நன்றியே இல்லாத ஒரு கட்சி அப்படின்னா அது காங்கிரஸ் தான். அந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ராகுல் அவர் 2004 வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் இருந்து இப்ப வரைக்கும் ஸ்டாலின் வீட்டுக்கோ கருணாநிதி வீட்டுக்கோ போனதே கிடையாது. பிரதமராக பதவியேற்ற மோடி கலைஞரை வந்து அவர் வீட்டுல வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஜனாதிபதியாக இருந்த பிரணாப் முகர்ஜி கலைஞரை வந்து வீட்டுல வந்து பார்த்திருக்காரு. அதுவும் வந்து நடந்த வரலாறு.
ஆனா ராகுல் எத்தனையோ முறை சென்னை வந்தாலும் அவர் வந்து அறிவாலயம் போனதில்லை, இங்க திமுக தலைவர்களுடைய வீட்டுக்கும் போனது கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து திமுகவை பிடிக்காது. அவர் மனசுல வந்து திமுக மேல ஆழமான வெறுப்பு இருக்கு. இன்னைக்கு திமுகவையும் காங்கிரஸையும் இணைப்பது எது அப்படின்னா இந்த சிறுபான்மையினர் வாக்குகள். அந்த ஓட்டுக்காகத்தான் இவங்க எல்லாம் சேர்ந்திருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைன்னு ஆகி போச்சு அப்படின்னா திமுகவும் காங்கிரஸும் ஒரு காலத்திலும் சேராது. அது ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் சேராது. இந்த தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள். காங்கிரஸ் கட்சி கேட்ட சீட்டை கொடுக்கல. அவர் வந்து கூட்டணியை மாத்தலாம் அப்படின்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாங்க, அவரை பைபாஸ் பண்ணி சோனியா காந்தியை பிடிச்சு இந்த கூட்டணியை வந்து காங்கிரஸ் கூட்டணியை வந்து தக்க வச்சிட்டார். பிளஸ் அவரு நினைச்ச அந்த சீட்டு எண்ணிக்கையவே கொடுத்து காங்கிரஸ் கட்சியை முடக்கிட்டாங்க. சோ அது வந்து ராகுலுக்கு பிடிக்கல, ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிடிக்கல. அதனாலதான் அவருடைய குரலாக ஜோதிமணி, மாணிக் தாக்கூர் இவங்கெல்லாம் வந்து எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. சோ ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் வரப்போறது இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்துல இருக்கிற கேரளாவுக்கு அத்தனை தடவை வந்துட்டு போயிருக்காரு. அங்கிருந்து இங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? இப்போ மோடி அவர்கள்லாம் வந்து ஒரு நாள்ல 3 ஸ்டேட்டுக்கு போறாரு. அவர் எப்ப வந்தாலும் பாத்தீங்கன்னா கேரளாவுக்கு போயிட்டு அப்படியே தமிழ்நாட்டுக்கு வருவார். இப்படித்தான் வந்து அவங்க போவாங்க. நேஷனல் லீடர்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் நான் போறேன், ஒரு இடத்துல மட்டும் பிரச்சாரம் பண்றேன் அப்படின்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற போது வந்து ராகுல் தமிழ்நாட்டை வேண்டுமென்றே புறக்கணிக்கிறார். முக்கியமாக திமுகவை வேண்டுமென்றே புறக்கணிக்கிறார். அவரை எப்படியாவது வந்து ஒரு தடவையாவது பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு வந்துடணும்னு திமுக வந்து ரொம்ப முயற்சி செய்யறாங்க. நேத்து கூட வந்து செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ராகுல் கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரே ஒரு தடவை வந்துட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுறேன். ஏன்னா இங்க வந்து தொடர்ச்சியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அண்ணாமலை வந்து தொடர்ச்சியா ராகுலை பத்தி பேசிட்டு இருக்காரு. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சண்டை, ராகுல் காந்தி வரமாட்டாரு, ராகுல் காந்தி திமுகவை புறக்கணிக்கிறார், அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த பேச்சுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரே ஒரு தடவையாவது வந்துட்டு போயிருங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பட் ராகுல் வந்து வரமாட்டாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஒருவேளை வந்து வழக்கம் போல சோனியா காந்தியை பிடிச்சு தாஜா பண்ணி அவங்க மூலமா ப்ரெஷர் பண்ணி ராகுலை வர வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது வந்து நடக்காது. நம்ம வந்து பேசிக்கலாம், அவ்வளவுதான். காங்கிரஸ்க்கோ ராகுலுக்கோ வந்து பெருசா இது கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த வந்து பெருசாக்கி அதை வந்து மக்கள் மனசுல கொண்டு போற அளவுக்கு வந்து அதிமுக கிட்டையும் பாஜக கிட்டையும் ஊடக பலம் கிடையாது. இதே மாதிரி ஒரு விஷயம் பாஜகவுல நடந்திருந்து அமித்ஷாவோ மோடியோ வந்து பிரச்சாரத்துக்கு வரமாட்டாங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னைக்கு தமிழக ஊடகங்கள் எதை பத்தி இது பேசியிருப்பாங்க, விவாதம் பண்ணியிருப்பாங்க. சோ அப்ப அதை வந்து ரொம்ப டீப் லெவல்ல மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு இது வந்து பொருந்தா கூட்டணி, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சண்டை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை மக்கள் கிட்ட கொண்டு போயிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு அரசியல் பண்றதுக்கு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தெரியல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஊடக பலம் இல்லை. இன்னைக்கு ஊடகங்களும் முழுமையாக இந்த விஷயத்த வந்து புறக்கணிச்சுட்டே இருக்காங்க. ராகுல் காந்தி வரல, திமுக தலைவர் வந்து ராகுல் பேரை சொல்லல, கோயம்புத்தூர் வந்துட்டு போன ராகுல் வந்து திமுகவுக்காகவோ காங்கிரஸ்க்காகவோ பிரச்சாரம் பண்ணல. இதையெல்லாம் அவங்க பேசுறதே கிடையாது, அவங்க வந்து சொல்றதே கிடையாது. அதனாலயே வந்து மக்களுக்கு இது போய் சேரல. அதனால வந்து அது ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கல. எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும், முக்கியமா வந்து அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தீவிரமான டாக்கிங் பாயிண்டா அவர் எடுத்து பேசிட்டே இருக்காரு. அது வந்து அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அது வந்து அடுத்த தேர்தலுக்கு அப்புறமான அவர்களுடைய கூட்டணிகள் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது வேணா எதிர்பார்க்கலாம்.